ஒருத்தங்க வந்து ஆணோ பெண்ணோ வெளியூருக்கு போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 4 ரக்காத்து தொழுகை எல்லாம் 2 ரக்காத்து ஆயிக்கணும். இப்ப நம்ம இங்க இருந்து நீங்க விழுப்புரம் போறீங்கன்னு வைங்க, லோஹருக்கு 2 தொழுதா போதும், அசருக்கு 4 தொழுகிறோம்ல ஊர்ல, அது 2 தொழுதா போதும், இஷாவுக்கு 2 தொழுதா போதும், 3ல 1.5 வராது, மகரிப்பு 3 தான், வழங்குதா, ஃபஜ்ர் 2 தான். ஆனா அந்த 4 ரக்காத் தொழுகை வந்து 3 இருக்குதுல, லோஹரு அசர் இஷா, இந்த 3 தொழுகைகளுமே வெளியூருக்கு போனோம்னா 2 ரக்காத்து தொழுதா போதும். இந்த வெளியூருங்கிறதுக்கு என்ன கணக்குன்னு கேட்டா 25 கிலோமீட்டர் தொலைவு அளவுக்கு அந்த பிரயாணம் இருக்கணும். 2 கிலோமீட்டர் தொலைவு போயிட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியூருக்கு வந்துட்டு கூடாது. அதுக்கு என்ன அளவு கணக்கு இருக்கு மார்க்கத்துல, 25 கிலோமீட்டர் அதுக்கு மேல, அதுக்கு கீழே போனீங்கன்னா அது என்ன இல்ல, அதுக்கு பேர் சஃபர் கிடையாது, அதுக்கு பேர் பிரயாணம் கிடையாது. அதுல கூட விஷயத்தை தெளிவா விளங்கிக்கிறேன்னு 25 கிலோமீட்டர் கடந்த பிறகுதான் கசருன்னு கிடையாது, இதுக்கு பேர் கசரு. எதுக்கு பேரு, நாளை 2ஆ தொழுகிறோம்ல, அதுக்கு பேர் வந்து கசருமாங்க, குறைக்கிறது, சுருக்குதல் அர்த்தம். இப்ப 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா தொழக்கூடிய இந்த ரூல் வந்து 25 கிலோமீட்டருக்கு போன பிறகுதான் வராது. நீங்க வந்து ஊரை விட்டு கடந்துட்டீங்க, 1 கிலோமீட்டர் தான் போயிருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய நோக்கம் 25 கிலோமீட்டரா இருக்குது. நீங்க போய் சேர வேண்டிய ஊர் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, 25 கிலோமீட்டரா இருந்தால் போதும். ஊருடைய எல்லையை மறைஞ்ச உடனே நீங்க கசர் செய்யலாம். ஆனால் நீங்க போய் சேரக்கூடிய தூரம் என்னவா இருக்கணும், 25 கிலோமீட்டர் அதுக்கு மேலே இருக்கணும். அப்ப வந்து நீங்க ஆலந்தூர்ல இருந்து கிளம்புறீங்க, எங்க போறீங்க, 25 கிலோமீட்டர் எது வருங்க, கூடுவாஞ்சேரிக்கு போறீங்க. அப்ப கூடுவாஞ்சேரிக்கு போய் தான் தொழணும் கிடையாது, இந்த ஆலந்தூரை தாண்டு நகராட்சி எல்லையை தாண்டின உடனே நீங்க தொழுகிறதா இருந்தால் 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழலாம். ஏன், நீங்க போய் சேருவதற்கு பயணித்துக் கொண்டிருக்கிற ஊர் வந்து 25 கிலோமீட்டர்ல இருக்கிறது. அப்ப 25 கிலோமீட்டருக்கு போய் கூடுவாஞ்சேரியில தான் தொழணும் கிடையாது, 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க போறீங்க, பயணத்தை ஆரம்பிச்ச உடனே தொழுதுக்கலாம். ஏன்னா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பிரயாணம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, 25 கிலோமீட்டர் முடிவு பண்ணிட்டீங்க, கிளம்பிட்டீங்க. அதனால ஊர் எல்லையை தாண்டின உடனே தொழுவலாம். அவங்க கேள்வி என்ன, கேள்விக்கு நான் வரல, ஏன்னா இந்த சட்டம் நிறைய பேர் தெரியாம இருக்குது, இந்த கசர்னா என்னன்னு சொல்லப்படாம இருக்குது. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இப்படி 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா தொழுகிறோம்ல, இது கட்டாயம் 2 தான் தொழுகணுமா, 4 தொழுகலாமா, அதான் கேள்வி. அதான் இந்த இது வந்து மார்க்கத்துல சலுகை தான், இது சட்டம் கிடையாது. 4 ரக்காத்து தொழுகைய 2 ரக்காத்தா தொழுது ஆவணும் அப்படின்னு ரூல் கிடையாது. நீங்க விரும்புனா 4 தொழுது கொள்ளலாம், அதுக்கு என்ன இல்ல, மார்க்கத்துல தடை கிடையாது. விரும்புனா 2 ரக்காத்து என்ன செய்யலாம், தொழுது. உங்களுக்கு சலுகையாகத்தான் அது தரப்பட்டிருக்கே தவிர கம்பல்சரியா கண்டிப்பா என்ன செஞ்சு ஆவணும், 2 தான் தொழுது ஆவணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஒரு ஜமாத்துல சேர்றீங்க, 4 ரக்காத் தொழுவார் இமாம்னு தெரிகிறது, நீங்க விரும்பினா 4 எப்படி என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ற மாதிரி சேர்ந்து கொள்ளலாம். அல்லது 2 ரக்காத்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து 3ஆவது ரக்காத்துல சேர்ந்து அவர் 4ல சலாம் கொடுப்பார், நீங்க உங்களுக்கு 2 முடிஞ்சு சலாம் கொடுத்து நிறுத்திக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம். அது ஒரு சலுகை தானே தவிர கட்டாயம் கிடையாது.